வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உப்பு புளி மிளகா பவர் பை ஆர்ட்ஸ் அண்ட் கார்டு இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம இல்லத்தரசி செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு உணவை தயாரிக்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜயலட்சுமிங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஹவுஸ் ஒய்ஃப். சார் என்ன பண்ணுறாங்க? சார் வந்து ஒர்க் ஷாப்ஸு சூப்பர்வைசர் இருக்காங்க. வீட்டில் எத்தனை பேர்? 3 பேர் தான். ஒரு டாட்டர். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவள் வந்து காலேஜ் பண்ணுறாங்க. இந்த காலேஜ்? சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். நல்லா படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி வந்து 3 பருப்பு இட்லி டம்ளர் இட்லி பண்ணுறேன். 3 பருப்பு டம்ளர் இட்லி. டம்ளர் இட்லி பண்ணுறேன். 3 பருப்புனா என்னது? அது உளுந்து, பைத்தப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் அரிசி, இட்லி அரிசி. ஆமாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 4 பருப்பையும் 2 டம்ளராக போடணும். போட்டுட்டு ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை அரைச்சி ஊற வைக்கணும். அதில் உப்பு, பெருங்காயம் வந்து வறுத்து போட்டுடணும். அதில் வறுத்து போடணும். அதில் எண்ணெயில் வறுத்து போட்டு ஊற வச்சுட்டா 6 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதுங்க. அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்காக. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம். இது தொட்டுக்கிறது வந்து கார சட்னி, கொத்தமல்லி சட்னி, பொடியும் வச்சுக்கலாம், மிளகா பொடியும் வச்சுக்கலாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணி முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடாய் முதல்ல வச்சுட்டுங்க. என்ன தாளிக்க போகிறீங்க? கடுகு, 3 பருப்பு டம்ளர் இட்லிக்கு வந்து தாளிக்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டுங்க. அப்புறம் கடுகு, ஜீரகம். கடுகு ஃபஸ்ட்டு போட்டுட்டுங்க. ஜீரகம் போட்டுருங்க. ஜீரகம் போட்டுட்டு அடுத்தது உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் போடணும். உளுந்து போட்டு மிளகு கொஞ்சம் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு முந்திரி கொஞ்சம் போட்டுக்கணுங்க. முந்திரி போட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. போதும். இந்த வரமிளகா கொஞ்சம் போட்டுக்கணுங்க. போட்டு பச்சை மிளகா, தேங்காய் எல்லாத்தையும் போட்டுருணுங்க. இது எல்லாம் இது பண்ணிவிட்டு வதக்கிட்டு அந்த மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல நம்ம. ஆமாம். 6 மணி நேரம் ஆச்சுன்னா அந்த மாவில் இதை கொட்டிக்கணும். மிக்ஸ் பண்ணி. ஆமாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. உப்பு வந்து அதிலே போட்டு கரைச்சிடுறோம், பெருங்காயமும் போட்டுடுறோம் நம்ம அதிலே. எல்லாத்தையும் போட்டுட்டு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு அதை கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அது மாவில் இருக்கணும். ஆமாம். ஊறின உடனே அதுக்கு அடுத்தது எடுத்து டம்ளரில் எண்ணெய் தடவிடணும். தடவிட்டு அந்த மாவை அதில் ஊற்றணும். டம்ளர் ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஆமாம், அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளாஸில் எண்ணெய் தடவணும். ஆமாம், எண்ணெய் தடவணும். ஏன் இந்த கிளாஸில் செய்கிறோம்? நம்ம ஒரு ஷேப்புக்காக. ஆமாம், ஷேப்புக்காக நல்லாயிருக்கும். பசங்க பார்க்குறதுக்கு ஒரு எப்போ சாதாவாக ஒரு இட்லி சாப்பிட்றாங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு வித்தியாசமான இருக்கும். ஒரு டம்ளரில் இது ஊற்றணுங்க மாவு. அது கூட கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றணுங்க. ஏன்னா மாவு நம்மளுக்கு ஆவி கட்டுறதுனால மேலே இதுவாகிடும். சரி. இது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. வேக எவ்வளோ நேரம் ஆகுது? இது 1/4 மணி நேரம் வேகுங்க. டம்ளரில் ஊற்றுறதுனால டம்ளர் இட்லி. டம்ளர் இட்லிங்க. அது சாதாரண இட்லி இதில் ஊற்றுனா வெறும் 3 பருப்பு இட்லி. ஆமாம். அது டிஃப்ரெண்ட்டாக இதான் விரும்புகிறாங்களா பசங்க, அதனால இது செய்யறது. வித்தியாசமான ஒரு பேர் செஞ்சுட்ருக்காங்க. சிம்மு இதில் தான் இருக்கணும். இல்லை, ஃபஸ்ட்டு சிம்மில் தண்ணியில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பெருசாக வச்சுட்டு ஆவி வந்த உடனே எவ்வளோ நேரம்? ஆவி வர்றதுக்கு 5 நிமிஷம் வந்துடும். ஆவி வந்தோடனே சிம்மில் 10 நிமிஷம் வச்சுருந்து அவ்வளோதான் நிறுத்திடணும். மொத்தம் 10 நிமிஷம் வேகணும். ஆமாம், 10 நிமிஷம் தான் வேகணும். இன்னைக்கு உப்பு புளி மிளகால 3 பருப்பு டம்ளர் இட்லி செஞ்சுட்டு இருக்காங்க. வெந்துட்டு இருக்கோமா? வெந்துடுச்சுங்க. பாருங்க. அது கொஞ்சம் தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாதுங்க. அவ்வளோதான். இப்போ வெந்துடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே சாப்பிட வேண்டியதான். எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் தான் அதை எடுக்க முடியுங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஆறணும்? இது 2 செகண்டில் இது 2 செகண்ட்ல வந்து ஆறிடும். ஸ்பூன் எடுத்துட்டு தண்ணி ஒரு தட்டில் வச்சுட்டு இதை தூக்கி எடுத்து வச்சு தண்ணியை தட்டில் வச்சிடணும். அப்போ தான் அந்த ஆறுன. சரி. அப்புறம் எண்ணெய் எடுத்துட்டு இதில் தடவிட்டுங்க. அப்புறம் வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கணும். ஆமாம். எடுத்துட்டு
இப்படி இப்படி தட்டிட்டேன்னா மேலே ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு. தட்டு அவ்வளோதான். ஓகேங்களா? ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. ஆமாம். 3 பருப்பு டம்ளர் இட்லி. 3 பருப்பு டம்ளர் இட்லி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சாப்பிட்லாங்கோ. அதாவது இது கிளாஸ் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த மாதிரி இட்லி. ஆமாம், அந்த மாதிரி. இது சாப்பிட்றதுனால எலும்புகளுக்குலாம் நல்லது. நல்லது. வேறெல்லாம் நல்லது. அதான் அதுக்கு தான் உண்மை. இப்போ எனக்கு நல்லதா கெட்டதா இப்போ நான் சாப்பிட்றது? நல்லதுங்க. சாப்பிடுங்க. 3 பருப்பு டம்ளர் இட்லி ரொம்ப ஒரு அருமையான பருப்பு வகையில் சார்ந்த ஒரு இட்லி. இது வந்து எலும்புகளுக்கு நல்லது. இதை பார்த்துருக்க நேயர்கள் வீட்டில் செய்ய முயற்சி பண்ணுங்கள், குழந்தைங்களெலாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இட்லி இந்த ஷேப்பில் இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. 3 பருப்பு டம்ளர் இட்லி நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் அந்த சட்னி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்கள் ஒரு அருமையான டிஷ்ஷை தயார் செஞ்சதுக்காக வேந்த டீ சார்பாக ஒரு அன்பு பரிசு. வேறு என்ன நேர்கள் சொல்ல வரீங்க? இது செஞ்சு சாப்பிடுங்க, உடம்பு இது நல்லா செஞ்சு சாப்பிடுங்க, நல்ல ஹெல்த்து இது. ஹெல்த்துங்கோ. சரிங்க, நன்றிங்க. இன்றைக்கி உப்பு புளி மிளகால 3 பருப்பு டம்ளர் இட்லியை ரொம்ப சூப்பராக செஞ்ச விஜயலட்சுமி மேடமுக்கு மறுபடியும் ஒரு தடவை நன்றியை தெரிவிச்சுட்டு, அடுத்து நம்ம உப்பு புளி மிளகால வித்யா மேடம் ஒரு சூப்பரான உணவோட காத்துட்ருக்காங்க. அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வணக்கம் வெந்த டிவியர்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உப்பு புளி மிளகா ஷோ. நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி நம்மளோட ஷோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸி அண்ட் டெலிஷியஸான ஒரு சிம்பிளான ஒரு கீச் பண்ண போகிறோம். இது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கீச் வந்து ஒரு பேஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பேஸ்லாம் பண்ணாமல் சிம்பிளான ஒரு கீச் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எக், கொஞ்சம் மைதா, சீஸ், க்ரீம், ஆனியன், கார்லிக், மஷ்ரூம், பெப்பர், உப்பு, கொஞ்சம் பட்டர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நம்ம சாட்டே பண்ணிவிட்டு பேக் பண்ண வேண்டியதா. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். இப்போ ஒரு பேன் நம்ம வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணுறோம். இது சாட்டவே பண்ணாமலும் நம்ம பண்ணலாம். அதுவும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் சிம்பிளாகவே முடியும். இருந்தாலும் நமக்கு மஷ்ரூம் போடுறோங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ரா ஃப்ளேவர் இல்லாமல் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட பேன் காஞ்சிச்சு. இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்மளுடைய ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃபைன்லி சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கின கார்லிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய போட்டோம்னா நமக்கு நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கும். நமக்கு இது வந்து நமக்கு ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை. நம்ம ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு சாட்டே பண்ணாலே இது நமக்கு போதும். இப்போ நம்மளுடைய ஆனியனும் கார்லிக்கும் நல்லா இதில் சாட்டே ஆகிடுச்சு. இதில் வந்து நம்மளுடைய மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். நம்ம நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை சாட்டே பண்ணணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணும் போது நம்மளுடைய மஷ்ரூம்ஸ் வந்து நம்ம தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஸ்பினாச் இன்றைக்கி நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஒரு தண்ணியில் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு அதை வந்து நல்லா பொடியாக நறுக்கி நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணலாம். இதில் கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா பொட்டேட்டோஸ் நல்லா வேக வச்சு இது கூட வந்து ஆட் பண்ணலாம். நிறைய நீங்கள் வந்து இதில் வந்து மஷ்ரூம் மட்டும் கிடையாது, நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு தேவையோ நம்ம வந்து எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிடுறோம். நம்மளோட மஷ்ரூம் இப்போ நமக்கு நல்லா இது வதங்கிறதுக்குள்ளே நம்மளுடைய பேக்கிங் டிஷ்ஷை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபுல்லாக வந்து க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இது க்ரீஸ் பண்ணும் போதே நம்மளுடைய அவனையும் நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போ வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 180 டிகிரிஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் ஆகட்டும். இது வந்து ஒரு குயிக்காக முடியக்கூடிய டிஷ்ஷுங்கிறதுனால நம்ம வந்து இது சாட்டே பண்ணும்போது நம்ம வந்து மற்ற வேலையை எல்லாமே முடிச்சிடலாம். அதில் நம்மளோட மஷ்ரூம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி விட ஆரம்பிக்குது, இது வந்து இது மாதிரி தண்ணி ஊஸ் அவுட் ஆகுது இதில் அப்படின்னு நினச்சோன்னா இது வந்து நம்ம சாட்டே பண்ணது போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம அதர் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். இது கொஞ்சம் நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம எந்த டிஷ்ஷில் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோமோ, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரே எடுத்திருக்கோம். இது மஃபின் ட்ரே எடுத்திருக்கோம். நீங்கள் மஃபின் ட்ரே இல்லாமல் இது வந்து சிங்கிளாக பேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கப்ஸ் மாதிரி பேக்கிங் கப்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அதுலேயும் பேக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்மளுடைய ட்ரேவை வந்து நம்ம ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிடலாம். க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பட்டர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கப்ஸ்லேயும் நம்ம வந்து ஃபுல்லாக இது வந்து கவர் ஆகிற அளவுக்கு க்ரீஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து மஃபின் ட்ரேயில் பண்ணுறோம். நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கப்ஸில் பண்ணும்போது நீங்கள் வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்லாம் சர்வ்
சர்வ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே இதை வந்து நம்ம டிமோல்ட் பண்ணாமல் அந்த கப்போடையே சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்டுடலாம். இப்போ நம்மளோட கீச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்கிங் டிஷ்ஷை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு பவுல் எடுத்து நம்ம மற்ற ப்ரொசீஜர் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீச் நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 எக்ஸ் எடுத்திருக்கோம். 2 எக்ஸை வந்து நல்லா நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். 2 எக்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது சீஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ணுறோம். நம்ம சீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம இதை ரிச்சாக இருக்கிறதுக்காக இதை வந்து நம்ம க்ரீம் ஆட் பண்ணுறோம். நம்ம க்ரீம் இல்லைன்னா இதில் வந்து நம்ம மில்க் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது. நம்ம வீட்டில் வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் இருந்துச்சுன்னா என்ன வெஜிடபிள் இருக்கோ நம்ம வந்து இந்த வெஜிடபிள் தான் வேணும்னு போடணுங்கிறதே கிடையாது. இதில் வந்து நல்லா நம்ம பொடியாக நறுக்குன ஸ்பினாச் போடலாம், நல்லா வேக வச்சுருக்க பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணலாம், மஷ்ரூம் போடலாம், ப்ரொக்கோலி போடலாம். இதில் வந்து நீங்கள் நான்வெஜ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா ஷ்ரெட்டட் சிக்கன் போடலாம். இந்த மாதிரி நம்ம இதில் எல்லாமே நம்ம இப்போ இதை போட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஹோல்சமான ஒரு மீலாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இதில் வந்து நம்ம எல்லாமே லைக் எக் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு நமக்கு வயிற்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சாட்டே பண்ணும்போது நம்மளுடைய மஷ்ரூமில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் மைதா ஆட் பண்ண போகிறோம். இந்த மைதா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதை பேக் பண்ணும்போது நமக்கு வந்து இது டெக்ஸ்சர் கொடுக்கும். நம்ம மோல்டில் நம்ம வந்து எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா நமக்கு ஒரு டெக்ஸ்சருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ரொம்ப நம்ம இதை ஆட் பண்ணணும்னு இல்லை, ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூனை வந்து இந்த 2 எக்ஸ்க்கு ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்மளுடைய மிக்சர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய க்ரீஸ் பண்ணியிருக்க நம்மளுடைய ட்ரேயில் வந்து நம்ம இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மிக்சர் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இது நம்ம பேக்கிங் ட்ரேயில் அதை நம்ம விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய பேக்கிங் ட்ரேவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பட்டரில். இப்போ நம்மளுடைய பேக்கிங் டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா நம்மளோட கீச் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா இதை பேக் பண்ணிடலாம். நம்மளோட அவனும் ப்ரீஹீட் பண்ணி நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளுடைய கீச் வந்து நம்ம உள்ள ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பேக் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட கீச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இது நம்ம வந்து இது முடியறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை முன்னாடி எடுத்துட்டு இதில் நம்மளுடைய சீஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சீஸை ஜஸ்ட் ஒரு டாப்பில் போட்டுட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் இருந்துட்டு திருப்பி நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கீச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்குயர் வச்சு நம்ம இப்போ செக் பண்ணோன்னா நம்மளோட கீச் இப்போ ஃபுல்லாகவே நல்லா இது பேக் ஆகிடுச்சு. இது மேலே வந்து ஜஸ்ட் நம்ம டாப்பிங்காக நம்மளுடைய சீஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராசஸ் சீஸோ இல்லை நீங்கள் வந்து மொசரெல்லாவோ நீங்கள் பீஸா சீஸ் என்ன வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கீச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம உள்ளே வச்சிடலாம். இது நம்மளுடைய சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும். ஏன்னா கீச் நமக்கு நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய மேலே போட்ட நம்மளோட டாப்பிங் சீஸ் எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கீச் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஹோல்சமான ஒரு மீல். நீங்கள் இது வந்து நீங்கள் சிங்கிள் டிஷ்ஷில் நீங்கள் வந்து பேக் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மஃபினில் இது மாதிரி மஃபின் ட்ரேயில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து டிமோல்ட் பண்ணி தான் நீங்கள் சர்வ் பண்ண முடியும். அதனால் நம்ம ஒரு ட்ரேயில் அதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கீச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக டெலிஷியஸாக அதே சமயம் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ரெசிபி. நம்ம வெஜ்ஜஸ் என்ன வேணாலும் இதில் ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம். இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காளான் உற்பத்தி அதிகம் பண்ணுறாங்க.
காளான் உற்பத்தியை ஒரு சிறு தொழிலாக கொண்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. காளான் அதிகமாக விற்பனை ஆகுது. எப்படி இவ்வளோ மவுசு வந்தது? காளான்கள் என்பது கிராமத்தில் தான் சாப்பிடக்கூடியது. சிட்டிலெல்லாம் முன்னாடி டவுன்லலாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ அதிகமாக சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்னென்னா, அதில் ஏகப்பட்ட நோய்களுக்கு மருந்து இருக்கான். என்னென்ன நோய்க்கு மருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆப்பிளை விட சத்து அதிகம்ன்றாங்க காளானில். இதில் முக்கியமாக புரோட்டீன் வந்து எல்லாருக்குமே தேவை. நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, வெஜிடேரியனாக எந்த உணவு சாப்பிட்றதுன்னு கணக்கு இல்லை. புரோட்டீன் என்பது மனித உடலுக்கு முக்கியமான தேவை. அப்போ இந்த புரோட்டீன் தேவையை மிக மிக அதிகமாக கொண்ட உணவு தான் இந்த காளான் உணவு. அதனால் வந்து நிச்சயமாக இது அந்த வெஜிடேரியன்ஸுக்கு கட்டாயமாக இது உகந்த ஒரு ஔஷதமான ஒரு பொருள், ஔஷதமான உணவு வகை. என்ன இது ஔஷதம்னு பார்க்கும்பொழுது, அதிகப்படியான இரத்த கொதிப்பு, ரொம்ப ஹை பிபின்னு சொல்கிறாங்க, ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றாங்க. இந்த ஹை பிபியை வந்து குறைத்து சரியான லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த காளான் உணவு பயன்படுதான். ரெண்டாவது வந்து இப்போ சர்க்கரை வியாதி, அது எங்கே பார்த்தாலுமே இருக்குது. சின்ன பசங்களுக்கு கூட கேட்டால் சைல்டு டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. பெரியவங்களுக்கும் இருக்குது, மிடில் ஏஜ் இருக்கவங்களுக்கு இருக்குது. இதோடைய பக்க விளைவுகளை எல்லாம் அவங்க சொல்லும்போது, டாக்டர்ஸ் சொல்லும்போது பார்த்தா ரொம்ப பதற்றமாகவே இருக்குது. இதை சரி கட்டுறதுக்கு இந்த காளான் உதவியாக இருக்கான். பார்த்திங்களா? அதாவது சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த காளான் சூப்பு, காளான் சம்மந்தப்பட்ட உணவுகள் எல்லாமே நமக்கு கை கொடுக்குது. அப்போ முதியவர்களும் சரி, இப்போ பிபி இருக்குதுன்னா முதியவர்களுக்கும் இருக்குது பிபி, நல்ல வேலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும், அவங்களுக்கு கூட இந்த சின்ன வயசுலேயே பிபி இருக்குது அப்படின்னு கேட்போம், அவங்களுக்கும் இந்த காளான் உணவு வந்து பயன்படுது. அதே சமயம் கலோரிகள் பார்த்தா நிறைய கலோரிகளையும் கொடுக்குது. உருளைக்கிழங்கை விட நிறைய கலோரிகள் கொடுக்குதுன்றாங்க. சோயாபீன்ஸை விட நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆப்பிளை விட நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த காளான் வகை உணவுகளை மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமான காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுல தப்பில்லை. தேவையற்ற உணவுகளை, உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவு வகைகளை நம்ம வாங்கி சாப்பிட்றத விட காளான் வாங்கி சமைக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா அது உடம்புக்கு நல்லது தானே செய்யுது. அதே போல் முதியவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வீக்னஸ்ஸு, டயர்டாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவர்களுக்கு, அதாவது இப்போ ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகும்பொழுது வயது முதிரவில்லை, அவங்க இளம் வயதாக இருக்குன்னா கடற்கரை நடந்து போயிடுவாங்க. ஆனால் வயதானவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான டயர்டு தோணும். அதாவது அவங்களுக்கு இளைப்பாற வேணும்னு தோணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். அப்படி இருக்கிறவர்களுக்கு இந்த காளான் சூப் வந்து நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கறது. அதே போல் வந்து ஆண்மைத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஆண்மைத்தன்மையை நிறைய வந்து இந்த காளான் வந்து தருதான். ஆண்மைத்தன்மை நிறைய தருதுன்னா உயிரணுக்கள் உற்பத்தியை அதிகம் பண்ணுது. முக்கியமான செயல்பாடுகள் பாங்க. உயிரணுக்கள் அதிகமாக இருந்தால் தான் ஆண்மைத்தன்மையை தக்க வைத்து கொள்ள முடியும். அந்த உயிரணுக்களை நல்ல நிலையில் வைத்து பாதுகாக்க காளான் உணவுகள் உதவி செய்தான். சரி, ஓகே. அப்போ இரத்த சோகை என்பது வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. இப்போ என்னங்க உடம்பு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இல்லை அவளுக்கு ரத்தமே இல்லையா, இப்படி தான் சொல்லுவாங்க. ரத்தமே இல்லாத ஒருத்தர் உயிர் வாழ முடியுமா? ரத்தமே இல்லையாங்க அவளுக்கு. டாக்டர் வந்து கண்ணை பார்த்துட்டு ரத்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ரத்தமே இல்லாத உயிர் வாழ முடியாது. ரத்தத்தில் உள்ள அந்த எந்தெந்த அளவு இருக்கணுமோ அந்த சிவப்பணுக்கள் குறைவு, அதுதான் இரத்த சோகை. சிவப்பணுக்கள் இத்தனை இருக்கணும்னு இருக்குது கவுண்ட்டு. அந்த கவுண்ட்டு வந்து குறைவாக இருந்ததுன்னா இரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம். சோகைன்னா அதை சரி பண்ணிக்கணும், இல்லைன்னா பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படும். சோர்வு ஏற்படும், மயக்கமாக இருப்பாங்க, அவங்களால எந்த வேலையும் துரிதமாக செய்ய முடியாது, கடமையாற்ற முடியாது, அவர்களுக்கு சிந்திக்கும் திறன் குறைஞ்சிடும். எவ்வளோ இருக்குது. ரத்தத்தை வந்து ரத்தம் தாங்க மெயின் உடம்புல. அந்த ரத்தமே வந்து குறைபாடு உள்ள ரத்தமாக இருந்ததுன்னா, சோகை உள்ள ரத்தமாக இருந்ததுன்னா நம்மளால் எப்படி இயங்க முடியாது இல்லைங்களா? ஒருத்தர் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆரோக்கியம் பேண வேண்டும். ஆரோக்கியத்தை விட்டுட்டாங்கன்னா பணம் சேர்த்து சம்பாதிச்சு அதில் அர்த்தமே கிடையாது. முதல்ல வந்து ரத்தத்தை சரி பண்ணிக்கணும் முதல்ல. அதான் நிறைய பேர் பாருங்கள், அந்த ஆக்சிடெண்ட்டெல்லாம் ஆகிறவங்களுக்கு வந்து ரத்தம் போயிடுச்சுப்பான்னு சொல்லி ரத்தம் ஏற்றுவாங்க. இவ்வளவு அளவு இருக்கணும் நம்ம உடம்புல. நம்ம வந்து இயங்க வேண்டும் என்றால், உடல் உறுப்புகள் சரிவர
இயங்க வேண்டும் என்றால் ரத்தம் இப்படி இருக்கணும்னு கணக்கு இருக்குது. அதை வந்து பரிசோதனை மூலம் எல்லாமே பார்ப்பாங்க. இரத்த சோகைக்கு இந்த காளான்கள் பெரிதும் உதவுதான். இரத்த சோகையை நிவர்த்தி பண்ணுது. எப்படின்னா அந்த கவுண்ட் வர்றதுக்கு காளான் உணவை அதிகம் சாப்பிடும்போது அந்த இரத்தத்தில் உள்ள சோகை நீக்கம் அடைந்து ரத்தம் நல்லபடி ஆகிடுதான். அப்போ என்ன ஆகும், சிவப்பு அணுக்களுடைய அந்த பர்சன்டேஜ் கவுண்ட்டு சரியாயிடும். அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஆவாங்க, முன்னாடி எப்படி நல்லா இயங்குனாங்களோ, நல்லா ஆக்டிவாக இருந்தாங்களோ, எப்படி சுறுசுறுப்பாக இருந்தாங்களோ, அதே மாதிரி காளான் உணவு சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டுவிடும். இப்போ காளான் வந்து என்னெல்லாம் செய்து மனித வாழ்வுக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு வந்து ஆண்மைத்தன்மையை அதிகப்படுத்துது. பிபி, சுகர் இதெல்லாமே வந்து நார்மலாக கண்ட்ரோல் பண்ணுது. பிபி என்பது வந்து இரத்த கொதிப்பை வந்து சரி பண்ணுறது பெரிய விஷயம். அதனால் நிறைய இரத்த கொதிப்பினால் நிறைய பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க. அதே போல் வந்து டயபெட்டிஸ் அதை சரி பண்ணுது. இந்தியா முழுக்க வந்துட்டு நிறைய பேர் வந்து டயபெட்டிஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காளான் உணவு எடுத்துக்கொள்வதன் மூலம் இதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதிகப்படியான உயிர் சத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் இந்த காளானில் இருக்குன்றாங்க. அப்போ உயிர் சத்து அதிகம் கிடைச்சா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நல்லா இயங்க முடியும். காளான் என்பது வந்து நீங்கள் சூப் வச்சும் சாப்பிட்லாம், பலவிதமான பதார்த்தங்கள் செய்து சாப்பிட்லாம். உட்கொள்வது வந்து நிச்சயமாக இந்த காலகட்டத்துக்கு காளான் உணவு நிறைய கலோரிகள் கொடுப்பது இல்லாமல் கொழுப்பு சத்தே கிடையாது. அதில் குறைவான கொழுப்பு சத்து தான். அதனால் பயப்படாமல் சாப்பிட்லாம். நீங்கள் எல்லோரும் விரும்பி டேஸ்ட்டாக ஒவ்வொரு ரெசிபி செய்து சாப்பிட்டு இந்த காளானால் பயன்பெறுங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939827078.